பூங்குடி இவர் பூங்குடி என்னாச்சு என்னாச்சு பூங்குடி? இதுக்கு மேல இன்னும் என்ன மாமா ஆகணும்? இங்க பாரு, அழக்கூடாது. நீ இப்படிலாம் அழுதா இந்த மாமனால தாங்க முடியாது. என்னால தானே மாமா உங்களுக்கு இவ்வளவு அசிங்கம் அவமானம். யார் சொன்னாங்க? யாரு சொன்னா என்ன மாமா? உங்களை அந்த சரவணனோட சித்தி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. சாரி மாமா, அவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் மாமா. என்ன பேசுற நீ? எதுக்கு அவங்க மேல கோபப்படுற? உங்களை அவமானப்படுத்தினா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா மாமா? உங்க அப்பா மேல தப்பு இருக்கு, அதனாலதான் அவங்க கோபப்பட்டு பேசுறாங்க. என்ன மாமா சொல்றீங்க? அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா பொண்ணு தரேன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சா அவங்களுக்கு கோவம் வராதா? அவங்க கோவம் நியாயம் தானே? அதான் நான் அவங்கள சமாதானப்படுத்த போனேன். அவங்க சமாதானம் ஆகல, கோவம் குறையவே இல்லை. அதுக்காக உங்களை அவமானப்படுத்தலாமா மாமா? நான் அவங்கள கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் மாமா. சரி, என்ன பண்ண போற? உங்களை அவமானப்படுத்திருக்காங்கல்ல, அவங்கள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா. பாரு, என் பூங்கொடி புத்திசாலி பொண்ணுதான். ஆனா ஆத்திரம் அவ கண்ணை மறைச்சிருது. நம்ம பக்கம் தப்ப வச்சுக்கிட்டு எதுக்கு அவங்கள குத்தம் சொல்லணும்? எதுவா இருந்தாலும் சரி மாமா, அவங்க உங்களை எப்படி மாமா அவமானப்படுத்தலாம்? சரி, என்ன அவமானப்படுத்தினதை பத்தியே பேசிட்டு இருக்கியே, உங்க அப்பா மேல எந்த தப்புமே இல்லையா? உனக்கு எப்படி உங்க அப்பா பண்றது தப்பு இல்லைன்னு தோணுதோ அதே மாதிரி அவங்க பண்றது அவங்களுக்கு நியாயமா தோணுது. அதனால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா போற, அதனால அவங்கள்ட்ட கோவப்பட்டு இப்படிலாம் பேசாத. என்ன பேசுறீங்க மாமா? இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணுமா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஏன், என்னாச்சு? உங்களை அசிங்கப்படுத்திருக்காங்க மாமா. இனிமே செத்தாலும் அவங்க முகத்துல நான் முழிக்க மாட்டேன். இனிமே அவங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? இங்க பார்க்க முடியும், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்ப முதல் தடவை உங்ககிட்ட கேட்கிறேன். செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேல்ல? ஏன் மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா பொண்ணு, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும். இங்க பாரு, எங்க போனாலும் சரி பிரச்சனை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிய கூடாது, எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணணும். பொங்கடே, உனக்கு பைக் ஓட்டவும் நீச்சல் அடிக்கவும் மட்டும் கற்றுக் கொடுக்கல, தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வளர்த்துருக்கேன். அதை எந்த காலத்திலையும் விட்டுறக்கூடாது. ஒருவேளை அவங்க சித்தி கோவக்காரங்களாவே இருக்கலாம், அதுக்காக அந்த சரவணம் பையனை வேணான்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்?